இப்போ பாடத்திட்டத்தோட முதல் படி மெஷின் லேர்னிங் அறிமுகம். எந்த ஒரு பெரிய விஷயமும் ஒரு சின்ன முதலடியில தானே தொடங்கும். பகுதி 1 அடிப்படைகள். மிஷின் லேர்னிங்னா என்ன, டேட்டா சயின்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்தையும் வெறும் போர் அடிக்கிற தியரியா சொல்லாம ரொம்ப கியூட்டான அனிமேஷன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது கத்துக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாத ஒரு செம்மையான ஃபவுண்டேஷனை போட்டு கொடுக்குது. அடுத்து நம்மளோட 2வது படி முக்கிய ரெக்ரெஷன் மாடல்கள புரிஞ்சுக்கிறது. லீனியர் ரிக்ரெஷன் பேரு கேட்டு பயப்பட வேண்டாம். ஒரு டேட்டா எப்படி தொடர்ச்சியா மாறுதுன்னு கண்டுபிடிக்க ஒரு நேர்கோட்டை வரையறதான் இது. இப்போ புள்ளிகள் சிதறி கிடக்கிற ஒரு வரைபடத்துல அந்த நேர்கோடு கரெக்டா போய் பொருந்துற அனிமேஷனை பார்க்கும்போது வாவ், இது கணிதம் இல்ல, ஒரு விஷுவல் மேஜிக்னு தோணும். இது ரொம்ப வேகமா மண்டையில ஏறிடும். அடுத்த நிமிஷமே சற்றும் வேகம் குறையாம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வருது. இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஆமா அல்லது இல்ல அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு மாடல். இப்போ உங்களுக்கு இயல்பாவே ஒரு டவுட் வரலாம். சரி, லீனியர் ரிக்ரெஷனுக்கும் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கும் என்னதான்ப்பா வித்தியாசம்? ஏன் 2 மாடல்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இங்கதான் அவங்க பிரில்லியண்டா ஒரு கம்பேரிஷன் கொடுக்கறாங்க. லீனியர் ரெக்ரெஷன்ங்கிறது ஒரு வீட்டோட விலையை கணிக்கிறது மாதிரியான தொடர்ச்சியான நம்பர் சம்பந்தப்பட்டது. ஆனா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கிற இமெயில் ஸ்பேமா இல்லையான்னு பிரிக்கிற ஒரு வேலை. இந்த ரெண்டையும் பக்கத்துல வச்சு ரியல் லைஃப் உதாரணங்களோட அனிமேஷன்ல பார்க்கும்போது சத்தியமா எந்த குழப்பமும் வராது. சரி, இப்போ 3வது படி அல்காரிதம் கருவிகளை கத்துக்கிறது. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிசிஷன் ட்ரீஸ். ஒரு மரத்தோட கிளைகள் எப்படி பிரியுமோ அதே மாதிரி முடிவுகளை எப்படி பிரிக்கிறதுன்னு அனிமேஷன்ல காட்டியிருக்காங்க. எந்த டேட்டாவை எப்படி கிளையா பிரிக்கலான்னு கண் முன்னாடி பாக்குறது ரியலி ஒரு கேம் சேஞ்சர். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. மெஷின் லேர்னிங்ல டிசிஷன் ட்ரீஸ் மட்டும் இல்ல, SVM, PCA, ரிட்ஜ் ரெக்ரெஷன், கிரேடியன்ட் டிசென்ட்னு நிறைய அட்வான்ஸ் டூல்ஸ் இருக்கு. இவ்ளோ சிக்கலான விஷயங்களை ஒரே இடத்துல கடுப்பேத்துற ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாம முழுக்க அனிமேஷன்ஸ் மூலியமா ரொம்ப சிம்பிளா கத்துக் கொடுக்கறது தான் இந்த சிலபஸோட ஹைலைட்டே. அடுத்து நம்மளோட 4வது மற்றும் கடைசி படி மாடலை மேம்படுத்துதல். இங்க ஒரு சுவாரஸ்யமான சீக்ரெட் இருக்கு. அதுதான் கோல்டிலாக்ஸ் ப்ராப்ளம். இது ரொம்ப சிம்பிள். உங்க மாடல் ரொம்ப ஈஸியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா, கச்சிதமா, பேலன்ஸ்டா இருக்கணும். ஆனா அது எப்படி சாத்தியம்? அண்டர் ஃபிட்டிங் மற்றும் ஓவர் ஃபிட்டிங். ஒரு மாடல் தரவுகளை சரியா கத்துக்கலன்னா அது அண்டர் ஃபிட்டிங். அதுவே தேவையில்லாத நாய்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சுன்னா அது ஓவர் ஃபிட்டிங். இந்த 2 பெரிய தலைவலியும் தியரியா சொல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஈஸியான உதாரணங்கள் வச்சு அனிமேஷன்ல விளக்குறாங்க. பாருங்க, பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். இந்த டேட்டா சயின்ஸ் உலகத்துக்குள்ள இறங்கி நீங்க புதுசா என்ன மாடல் உருவாக்க போறீங்க? உங்க கத்துக்கிற பயணத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.